வந்து மக்களுக்கு இருக்கிற மூட நம்பிக்கை அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு தலைப்பு பண்ண போகிறோம். இங்கே வந்து எப்படி மக்கள் வந்து போலி சாமியாரை நம்பி ஏமாறாங்கன்னு இப்போ கொஞ்சம் ஒரு சிறிய வீட்டு மூலம் பார்த்தோம். இல்ல சிங் பண்ணது இப்போ அது ஏன் எனக்கு பேச்சு வந்தது சாமியோட செய்யணும் வெறும் செட்டது. இப்போ எப்படி நிஜமாவே ஒரு குடும்பம் இந்த சாமியாரை நம்பி ஏமாறுதுன்னு சொல்லுவாங்க. இந்த குடும்பம் மட்டும் இல்ல, பல குடும்பம் இந்த மாதிரி போலீஸ் சாமியார் ஏமாந்து விட்டு போறாங்க. எனவே போலீஸ் சாமியார் நம்ம ஏமாறக்கூடாதுங்கிற விழிப்புணர்வு எல்லாருமே பரப்ப வந்து நீங்க உதவணும். மூட நம்பிக்கைங்கிறது போலீஸ் சாமியார் மட்டும் கிடையாது. பிரார்த்தனைங்கிற பேர்ல அவங்க வந்து உடம்ப புண்படுத்திக்கிறாங்க. புண்படுத்திக்கிட்டே இதனால தங்களுக்கு ஏதாவது பெருசா நடக்கணும்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. ஆனா அடிப்படையான ஒரு மரத்த நோம்பு இருக்குது. ஒரு 2 பிரார்த்தனைக்கு உதாரணமா காட்டணும். இப்படிதான் மண்ணில தேங்காய் உடச்சிருக்காங்க. அப்புறம் உடம்ப சாத்தியா நினைச்சுக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு தங்களுக்கு ஏதோ பெருசா நடந்துடும் அவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமான மனுஷனும் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, உடம்பு தான் புண்புறும். இந்த மாதிரி மூட நம்பிக்கை நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது. இந்த விழிப்புணர்வை பரப்ப உதவியவங்க பல்வானந்த சாமிகள் ஸ்ரீனிவாஸ், அவருடைய சிஷ்யன் பார்த்தா
மற்றும் சுரேந்திர பிரசாத், மனோபிரதீப், யோகேஷ் மற்றும் நரேட்டர் ஸ்ரீவத்சவ்.